வணக்கங்க. ஒரு வீடியோங்க. நம்ம ஒரு ஒரு வயசு ஒரு வயசு வரும்போது நமக்கு கல்யாணம் ஆகுதுங்க. கல்யாணங்கிறது வந்துங்க சாதாரணமான விஷயம் இல்லைங்க. கல்யாணம் ஒன்றுங்க, கல்யாணம் ஒன்று, இன்னொன்று கடைசி ஊர்வலம். இந்த 2 தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் மங்களகரமான விஷயம் ஒன்று, மங்களம் இல்லாத ஊர்வலம் ஒன்று. என்னங்க, இந்த மங்களகரமான காரியம் வந்து கல்யாணங்க. இந்த கல்யாணம் பண்ணோம்னா எந்த ஆடவனை கல்யாணம் பண்ணுறாங்களோ அவர் தாங்க உலகம், அவர் தாங்க உலகம். எந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுறதோ அவங்க தான் உலகம், நமக்கு அவங்க தான் வாழ்க்கை. வாழ்க்கைன்னா நம்மளுடைய கடைசி வரையிலும் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறவங்க, கடைசி வரையில் அவங்க கூட நம்ம கூட ட்ராவல் பண்ணுறவங்க. அவங்க இறுதி மூச்சு போக வரையிலும் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறது நம்ம ஒய்ஃபு. இறுதி மூச்சு இருக்க வரையிலும் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறது கணவன். சரிங்களா? நல்லா யோசனை பண்ணுங்க. மற்றதுக்கெல்லாம் நம்ம கணவன் மனைவிங்கிறது தானுங்க. மற்ற எந்த டிசைடோ எந்த இதுக்கோ நம்ம இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன். என்ன வாழ்க்கையில் வந்து இன்னொருத்தர் 3வது மனுஷன் வந்து உள்ளே பூந்துடவே கூடாதுங்க. குடும்பம் கட்டாச்சுங்க. தேன் கூண்டுக்குள்ளே ஒரு கல் எடுத்து அடித்தா களைஞ்சு போதில்லைங்க, அது மாதிரிங்க. அது இன்னொரு மனிதனோ இன்னொரு பெண்ணோ நம்ம வாழ்க்கையில் உள்ளே போகிற அளவுக்கு விடக்கூடாதுங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். இப்போ இன்னொரு ஆடவங்கிட்ட நம்ம பழகிறோம்னா அந்த ஆடவங்கிட்ட இனத்தை கிடச்சிட போகுது. என்ன புதுசாக பண்ணிட போகிறான் சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள், ஏதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம கணவன்கிட்ட நீங்கள் அன்பு, பாசம், உள்ளன்பு, நல்ல உணவெல்லாம் கொடுத்து அவர் கவனிச்சிங்கன்னா அவர்கிட்ட இருக்குதுங்க அன்பு. அதே மாதிரி நம்ம ஒய்ஃபுக்கிட்ட சிம்பாமல் பிடிக்காமல் பேட வேஷம் பேசாமல் என்ன வேணும் எனிதிங் வாட் அப்படின்னு கேட்டு கவனிச்சுட்டு இருந்தீங்களா, அங்கே கிடைக்குங்க சுகம், அங்கே கிடைக்குங்க சுகம். புரிஞ்சுதுங்களா? வெளியே வந்து நம்ம சாப்பிட்றதோ வெளியே வந்து அந்த மாதிரி ஒரு இதில் ஈடுபடுறதோ வச்சுக்கவே கூடாதுங்க. அப்படி வைக்கும்போது நம்ம குடும்பம் கெட்டு போயிடும்னு சொல்ல வர்றேன். வாழ்க்கை இல்லற வாழ்க்கை கெட்டு போயிருங்க. இந்த ஒரு தவறான காரியம் பண்ணும்போதுங்க, இப்போ ஆண் பண்டியாச்சுன்னு வச்சுங்களேன், அந்த ஒய்ஃபோடைய மனசில் எப்பவுமே உறுத்திக்கிட்டே இருக்கும். உங்கள் மேலே நல்ல ஒரு மதிப்பு கெட்டு போயிடும். அந்த ஆள் கிடக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதே மாதிரி ஒய்ஃபு அந்த மாதிரி ஒரு தவறு பண்ணியாச்சு, இன்னொரு ஆடவங்கிட்ட பழக்க வழக்கம் வச்சு கணவருக்கு தெரிஞ்சுட்டா சாக வரையில் அந்த புள்ளி இருக்குங்க மனசுக்குள்ளே. தவறான குழந்தைகளுக்காக வாழலாம், உற்றார் உறவினருக்காக வாழலாமே தவிர உள்ளன்பு கெட்டு போயிருங்க. உள்ளன்பு கெட்டு போயிட்டு அப்புறம் என்னங்க இருக்குது? நடப்பணமாக வாழ்ந்து என்ன பண்ணுறது? அதனால் அந்த மாதிரி தவறெல்லாம் நடக்காமல் பார்த்துக்கணும்னு சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பாய்.